தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தபால் துறை சார்பில் தூய்மை குறித்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்களின் பணியை பாராட்டி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இன்று 594 பேருக்கு குடும்ப அட்டைகள் மற்றும் 11 பேருக்கு பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான கீதா ஜீவன் கலந்து கொண்டு வழங்கினார். வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கதேச கடற்கரை பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று வலுப்பெற்றது. இதனைத் தொடர்ந்து சென்னை, கடலூர், தூத்துக்குடி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியது. இதனையடுத்து புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வடசென்னை எண்ணூர் பகுதியில் கோரமண்டலம் ரசாயன தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இதனைத் தொடர்ந்து கோரமண்டல் தொழிற்சாலை உயிர் பலியை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக இதனை மூடக்கோரி பாரத மக்கள் கழக கட்சியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். சென்னை ராயபுரம் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் அறிவுறுத்தலின்படி மண்டலம் 5க்குட்பட்ட பகுதியில் அமைந்துள்ள 15 அரசு மருத்துவமனைகளில் உள்ள பெருநகர சென்னை மாநகராட்சி இரவு காப்பகத்தை வடக்கு வட்டார துணை ஆணையர் கட்டாராவி தேஜா ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மகாராணி மகளிர் கல்லூரியில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்தும் பூக்கோளம் இட்டும் ஓணம் பண்டிகையை வரவேற்று கொண்டாடினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வு இன்று நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 24 மையங்களில் நடைபெற உள்ள குரூப் 2, குரூப் 2A தேர்வுகளை 8320 தேர்வர்கள் எழுத உள்ளனர். திண்டுக்கல் சின்னாளப்பட்டி அருகே அமைந்துள்ள தனியார் பள்ளியில் மத்திய அரசின் விளையாட்டுத்துறை சார்பில் கேலா இந்தியா அஸ்மிதா டேக்வாண்டோ 2ஆம் நிலை போட்டிகள் 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் திண்டுக்கலைச் சேர்ந்த 2 கல்லூரி மாணவிகள் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். கொடைக்கானல் கலையரங்கம் முதல் வெள்ளி நீர்வீழ்ச்சி வரை உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றப் போவதாக கோட்டாட்சியர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் இணைந்து அறிவிப்பை வெளியிட்டனர். இதில் வரும் திங்கட்கிழமைக்குள் ஆக்கிரமிப்பினை தாங்களாகவே அகற்றவில்லை என்றால் JCB மூலம் அகற்றுவோம் என ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் குரூப் 2 தேர்வு எழுதுவதற்காக தாமதமாக வந்தவர்களை 9 மணிக்கு மேல் அனுமதிக்காததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நுழைவாயில் வாசலில் காத்திருந்த பின் தேர்வு எழுத போலீசார் அனுமதித்தனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் மறைவுக்கு சிதம்பரம் மேலவீதி பெரியார் சிலை அருகில் அனைத்து கட்சிகளின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நகர செயலாளர் ராஜா தலைமையில் புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் விநாயகர் சதுர்த்திக்கு இந்து முன்னணி சார்பில் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபட்டனர். இந்நிலையில் இந்த சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு சண்முக நதி ஆற்றில் கரைக்கப்பட்டது. இந்த விநாயகர் ஊர்வலத்தை முன்னிட்டு 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக சார்பாக பொது உறுப்பினர்கள் கூட்டம் சிங்கப்பெருமாள் கோவிலில் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் அமைச்சர் தாமு அன்பரசன் முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி இறப்புக்கு மௌன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, ஆம் ஆத்மி, வெல்ஃபேர் கட்சி உள்ளிட்ட கட்சியினர் கலந்து கொண்டனர். தேனியில் பணத்திற்காக குழந்தை விற்பனை செய்யப்பட்ட சம்பவத்தில் குழந்தையின் தந்தை உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விற்பனை செய்யப்பட்ட குழந்தையை தேனி மகளிர் காவல் நிலைய போலீசார் மீட்டெடுத்து குழந்தைகள் நல காப்பகத்தில் ஒப்படைத்தனர்.
தென்காசி மாவட்டம் தென்காசி நகராட்சிக்குட்பட்ட கொடிமரம் பகுதியில் ஏராளமான அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அமைந்துள்ளன. இந்த நிலையில் அந்த பகுதியில் திமுகவின் கொடிக்கம்பம் வைப்பதற்கு 2 வார்டு பொறுப்பாளர்களுக்கு இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானதால் அந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியை தொடர்ந்து வழிபாட்டுக்கு வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று காவிரி ஆற்றுக்கு எடுத்து செல்லப்பட்டு கரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அடுத்த பட்டூர் பகுதியைச் சேர்ந்த ஃபரோஸ் என்பவர் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகியாக உள்ளார். இந்த நிலையில் இவரது வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர்கள் கையில் பைப்புகளுடன் வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து உடைத்து வீட்டில் இருந்தவர்களையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து மாங்காடு போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சேலம் மேற்கு மாவட்ட திமுக பொது உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் சங்ககிரியில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு பேசியபோது, சங்ககிரி பேரூராட்சி விரைவில் நகராட்சியாக அறிவிக்கப்பட உள்ள நிலையில் உழவர் சந்தை வேண்டுமென மக்கள் கோரிக்கையை ஏற்று சங்ககிரியில் உழவர் சந்தை உருவாக்கி தருவோம் என கூறினார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே மஞ்சக்கல்பட்டி கிராம பகுதியில் கெயில் நிறுவனத்தின் பைப்லைன் திட்டத்தில் எரிவாயு வாழ்வு நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கு குடியிருப்பு பகுதியில் பைப்லைன் அமைத்தால் பாதிப்பு ஏற்படும் என கூறி 500 மீட்டருக்கு அப்பால் அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.